நன்மை என்ன தீமை என்ன உண்மை உறக்கச் சொல். கடந்த 2 நாட்களாகவே டெலிகிராமை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. டெலிகிராம் சிஇஓவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இது தெரிஞ்ச விஷயம்தான். தெரியாத விஷயம், பயப்படுற விஷயம், டெலிகிராம் பேன் ஆகிருமா? காரணம், வாட்ஸ்அப் எப்படி இப்போ அதிக நபர்கள் பயன்படுத்துகிறாங்களோ, மொத்தத்தில் டெலிகிராம் யூசர்ஸை எந்த கண்ட்ரியில் அதிகமாக பயன்படுத்துகிறாங்கன்னா அது இந்தியா தான். இந்தியாவில் நிறைய நபர்கள் டெலிகிராமை பழக்கப்படுத்துகிறாங்க. நிறைய ஜாப், ஒர்க் ஃப்ரம் ஹோமுக்காக இருந்தாலும் சரி, டோட்டலாக ஒரு சேனலை ரன் பண்ணுறதோட ஒரு கம்யூனிகேஷனாக இருந்தாலும் சரி, ஒரு ஆன்லைன் ஜாப் ரிலேட்டடாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே ஜென்ரலாக ஒரு ப்ரைவசிக்காகவே இந்த டெலிகிராமை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இப்படியெல்லாம் இருக்கிற டைமில் திடீர்னு அரெஸ்ட், திடீர்னு டெலிகிராம் பேன், இந்த மாதிரிலாம் சொல்லும்போது மக்களுக்கு ஒரே குழப்பம்தான். ஏன்னா டெலிகிராம் இல்லீகல் ஆக்டிவிட்டீஸில் சில விஷயங்களை கண்டுக்காமல் இருந்திருக்கு. அதுதான் மக்களுடைய சில விஷயங்களை எந்த இடத்துலையுமே லீக் பண்ணதாக வரையில், எனக்கு தெரிஞ்சு வரையில். ஸோ சில விஷயங்கள் பேசுகிறாங்க, அதெல்லாம் ப்ரூஃப் ஆகுச்சுன்னா ஓகே. ஸோ அந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட் டெலிகிராம் சிஇஓ மேலே வைக்கிறாங்க. ஆனால் அதனுடைய சரியான ஆதாரம் எந்த ஒரு இடத்துலையுமே பெருசாக காட்டப்படலை. இப்போ இந்த இடத்துல சில விஷயங்கள், ரஷ்யா உக்ரைன் இந்த போரில் உள்ள சில இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் மூலமாக சில இன்ஃபர்மேஷன்லாம் ஷேர் பண்ணுறது, எந்த இன்ஃபர்மேஷன்லாம் டைரெக்டாக ஒன்று சர்ச் பண்ணால் அதெல்லாம் கிடைக்கக்கூடாதோ அது எல்லாமே கிடைக்கிறது. இந்த பாட் மூலமாக சில விஷயங்கள், இந்த பாட்டோ இந்த ரோபோட் ஆட்டோமேட்டிக்காக ஒரு பாட் மூலமாக ஒவ்வொன்றும் க்ரியேட் ஆகிறது. இந்த மாதிரி தேவையில்லாத இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் நிறைய இருந்திருக்கு. அதை வாட்ச் பண்ணாமல் அதை அப்படியே ஃப்ரீயாக விட்டுட்டாங்க. ஸோ இதை தெரிஞ்சு விடுறாங்களா, தெரியாமல் விடுறாங்களா? கண்டிப்பாக இதை தெரிஞ்சு தான் விடுற மாதிரி எல்லாருமே சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு இடத்துல இருந்து ஏற்கனவே சில விஷயங்களுக்கெல்லாம் வார்னிங் கொடுத்துருக்காங்க. வார்னிங் கொடுத்து ஏற்கனவே டெலிகிராம் சைடு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. நாங்கள் அதன்படி தான் சரியான முறையில் தான் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. பட் இதில் திடீர்னு ஒரு இடத்துல நடக்கும்போது சின்ன குழந்தைகள், அதாவது குழந்தைகள் ரிலேட்டடாக சில விஷயங்கள் பாதிக்கப்படுறதாகவும், சில விஷயங்கள் வயலன்ஸாக இருக்கிறதாகவும், இந்த மாதிரிலாம் போயிட்டுருக்கு. அது என்ன விஷயம், ஏது விஷயம்னு டீட்டெயிலாக உட்காந்து பேசலாம், வித் ப்ரூஃபோடலாம் பேசலாம். பட் அதுக்கு இப்போ என்னால் டைம் இல்லை, அதுதான் ஃப்ராங்காக பேச வேண்டியது. ஸோ ஒரு 1.5 மாதத்துக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கு பிறகு வேணால் ஓகே, நார்மலாக நம்ம எல்லா ப்ரூஃபோடையும் வச்சு பேசிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ டெலிகிராம் பேன் ஆகுமா ஆகாதா, டெலிகிராம் யூஸ் பண்ணலாமா வேணாமா அப்படின்லாம் கேட்குறீங்கன்னா, டெலிகிராம் இப்போதைக்கு நார்மல் ஆக்டிவிட்டீஸில் தான் இருக்குது. ஸோ இதில் எந்த வித பிரச்சனைகளும் இல்லை. ஸோ இது ஜென்ரலாகவே இது ஒரு கண்ட்ரியில் இல்லைன்னா இன்னொரு கண்ட்ரியில் அப்படிங்கிற மாதிரிலாம் விபிஎன் மூலமாலாம் யூஸ் பண்ணோன்னா இது டோட்டல் இஷ்யூவாக மாறி இருக்குது. ஸோ இந்த இஷ்யூக்குள்ளே டெலிகிராம் இனி அடுத்தது சரியான முறையில் தான் எடுத்து வைக்கிறாங்க. ஆனால் அது எல்லாத்துக்குமே ஒரு தீர்ப்புங்கிறது இன்னும் 2 நாட்கள் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் விசாரிக்கிறாங்க, அவ்வளோதான். என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணணுமோ, என்ன இன்ஃபர்மேஷன்லாம், ஸோ இந்த மாதிரி தான் இருக்கணும், இந்த மாதிரி தான் இருக்கக்கூடாது, இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த மாதிரிலாம் ஜென்ரல் ஒரு என்கொயரி. அந்த என்கொயரிக்கு எல்லாத்துக்குமே சரியான முறையிலையும் இனிமேல் நாங்கள் கவனமாக தான் இருப்போம் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஓகே. ஏன்னா கிட்டத்தட்ட 1 பில்லியன் யூசர்ஸ் வரப்போகிறாங்க. ஸோ இவ்வளோ பெரிய ஒரு மார்க்கெட்டை வளர்த்துட்டு டெலிகிராம் அவ்வளோ ஈஸியாக ஃப்ரீயாக விட்டுருவாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக அது ஒரு கொஸ்டின் மார்க் தான். பட் இந்த இடத்துல டெலிகிராம் பேன் ஆகாதுங்கிறது நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதெல்லாம் பற்றி தேவையில்லாமல் எந்தவித பயமும் வேணாம். இந்த தேவையில்லாமல் இந்த கிரிப்டோ கரன்சி இந்த மாதிரிலாம் ஏதோ ஒரு ஃபேக் சேனல்ஸ், ஏதோ ஒரு லிங்க் மூலமாக ஜாயின் பண்ணுறது, எது மூலமாக அஃபிஷியல் மூலமாக இல்லாமல் தேவையில்லாத ஒரு லிங்க்லாம் டச் பண்ணி டெலிகிராம் மூலமாகவே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்குது, இது எல்லாமே தவிர்த்துக்கோங்க. டெலிகிராம் பாட் மூலமாக மூவிஸ் இதெல்லாம் டவுன்லோட் பண்ணுறது, மூவிஸ் இதெல்லாம் தேவையில்லாமல் இந்த மாதிரி இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் இதெல்லாம் வேணாம். ஸோ இது எல்லாமே தவிர்த்துக்கோங்க. இப்போது நாம் கவனமாக இருக்க வேண்டியது இதில் எல்லாம் கவனமாக இருக்கலாம். ஸோ நம்மளோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் வேறு எங்கேயோ லீக் ஆகுது அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ வெயிட் பண்ணுங்கள், நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். பேன் ஆகுச்சுனாலுமே டெலிகிராம் என்ன ஃபியூச்சர்ஸ்லாம் இருந்துச்சோ அது அப்படியே வாட்ஸ்அப்பையும் இருக்குது. ஸோ இப்போதைக்கு யாருமே டெலிகிராமில் ப்ரீமியம் பர்ச்சேஸ் போடாதீங்க. அது எல்லாமே போடாமல் வெயிட் பண்ணுங்கள். சில விஷயங்களில் இப்போ 6 மாதத்துக்கு ஒரு தடவை நாங்கள் ரொம்ப கம்மியாக ப்ரீமியம் பர்ச்சேஸ் கொடுக்குறோம் அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு ஆஃபர் அமௌண்ட்ஸ் வந்தாலும் எதுவுமே ப்ரீமியம் பர்ச்சேஸ் போடாதீங்க, வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ ஆஃபர் கொடுத்துட்டு லேட்டராக ஆஃபர் வைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கலாம். ஏன்னா நம்ம கையில் கண்ட்ரோல் கிடையாது.
எல்லாம் பொது அடிப்படையில் வரும்போது அது சரியான முறையில் இருந்தால் மட்டும்தான் அது செயல்படும் தவிர எந்த ஒரு இடத்துலையுமே தப்பிக்க முடியாது. நமக்கு தெரிஞ்ச அளவு அவ்வளவு பெரிய விஷயமா பேன் ஆகிற அளவுக்கு டெலிகிராம் சிஇஓ கரெக்ஷன் பண்ணி கரெக்டான ஒரு சஜஷன் அவங்க பேசுகிற இடத்துலையும் கரெக்டான ஒரு பாயிண்ட்டை பேசி, ஓகே இதெல்லாம் மிஸ்டேக்னால் நாங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கிறோம், அதுக்கேற்ற மாதிரி என்னெல்லாம் பண்ணணுமோ அப்படிலாம் பண்ணாங்கன்னா ஓகே ஆகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா டெலிகிராம்னால நிறைய பயன்கள் இருந்திருக்கு. இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் தான் ஜென்ரல் இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் இன்ஃபர்மேஷன் தான் அது ஸ்ப்ரெட் ஆகியிருக்கே தவிர மக்களுக்கு நல்ல ஒரு பயன்பாடு, நல்ல ஒரு ஃபீட்பேக்கை தான் கொடுத்துருக்கு. ஸோ பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி உறவுகளே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.